சார், நாங்க வந்து இங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூலி வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடென்ட்டு. இங்க நம்ம வந்து மூட்டை தூக்குறோம் இங்க. இந்த கரண்ட் போஸ்ட் பார்த்துங்க இது கொஞ்சம் நீங்களாங்க. ஃபர்ஸ்ட்டு போன டைம் வந்து மழை சீசனில் வந்து கரண்ட் அடிச்சு மாடு ஒன்று செத்துச்சு அது. அது பேப்பர்லாம் கூட போட்டாங்க அது. இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து இந்த ரீசர்ச் பண்ணியும் இது மாதிரி பண்ணி வந்து போஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி துண்டு கீழே கீழே உயிர கண்டிஷனில் இருக்குது இப்போ அதாங்க. நான் ஆக்சுவலாக வந்து இரும்பு போஸ்ட்டே போடக்கூடாது இவன். ஆனால் இரும்பு போஸ்ட் தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்து கூட வந்து நம்ம முனிசிபாலிட்டிக்கும் வந்து தெரிவிச்சுக்கிறோம், இது கேபிக்கும் தெரிவிச்சுக்கிறோம் இத்தாங்க. அவங்களுக்கு சொன்னால் வந்து முனிசிபாலிட்டி சொல்லுங்கன்றாங்க, முனிசிபாலிட்டி சொன்னால் கேபிக்கு சொல்லுன்றாங்க. இது இந்த வேலை யார் தான் செய்யறதுன்னு ஒன்றும் தெரில. இது பற்றியாங்க. ஏன்னா இது மார்க்கெட்டு மேஸ்திரிங்களுக்கும் தெரியும், அந்த முனிசிபாலிட்டி குப்பை வரவங்களுக்கும் தெரியும். இது அவங்க கூட போய் எதனா சொல்லிக்கிறாங்க, நான் கூட இன்னும் விஷயம் தெரில இது. ஆனால் நாங்கள் வந்து கேபிக்கும் சொல்லிக்கிறோம், முனிசிபாலிட்டிக்கும் சொல்லிக்கிறாங்க. இன்னும் இதுக்கு ஆக்ஷன் இன்னும் எதுவும் எடுக்கலை இவங்க. இது நாளைக்கு எதனா ஒன்று ஜனங்களுக்கோ எதனா போகிறவர்களுக்கு எதனா ஆச்சுனாக்கா இது யார் பொறுப்பு எடுக்கிறது? இதை நீங்களே கொஞ்சம் பாருங்க இத்த எப்படி இருக்குதுன்ட்டுனாங்க. ஏன்னா இது ஒன்று. ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து இரும்புதான் போடக்கூடாது இவங்க. ஏன்னா ஆனால் இரும்புது போட்டு இவங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்படியே வாங்க சார், அப்படியே கொஞ்சம் அங்கே வந்து பாருங்க. ஏன்னா ஒரே ஒரு வண்டி வர்றதுக்கு ஆகுது சார். இது மேலே டிரைவருங்க எல்லாம் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க இங்க. ஏன்னா ஒரு லோடு வண்டி எத்தனை வராங்க அங்க. ஏன்னா அவங்க வர்ற டிரைவருக்கு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் வாரிக்கு வருதாங்க. அந்த பிளைட்டுக்கு லைட் ஒஞ்சி போட்டு 10,000 5,000 செலவு வைக்கிறாங்க. யாரும் டிரைவரே யாரும் வருதில்லைன்றாங்க. இப்போ லோடு எடுத்துன்னு அவங்க லோடு எடுத்துன்னு வரலனாக்கா ஒரு விவசாயிங்க அவங்க என்ன பண்றது? எத்தனை வரலனாக்காங்க நாங்கள் எப்படி பொழிக்கிறதுங்க? அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குது. இந்த மார்க்கெட் கவுன்சிலரு நம்ம ரமேஷ் ஜெயின் சாரு, அவர் மனசு வச்சு கொஞ்சம் முனிசிபாலிட்டியில் கொஞ்சம் ஜேசிபி வச்சு எடுத்துன்னு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா அவருக்கு கொஞ்சம் நன்றி சொல்கிறோம் நாங்கள். ஏன்னா அந்த வேலை இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு சப்ஜெக்ட் இப்போ பின்னால் வந்து பாருங்க, அது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துங்க. இது ஏன்னா இது ரொம்ப குப்பை இருந்தது, இது மொத்த குப்பை. இது இதை வந்து நம்ம கடைக்காரங்களே இவங்களே வந்து 10 ரூபாய் செலவு பண்ணி இவங்களே எடுத்துக்கிறது. இது என்னது அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துக்கிறது இந்த குப்பை. முனிசிபாலிட்டிக்கார வந்து இந்த பக்கம் வருது இல்லைங்க. ஏன்னா இந்த கிட்ட வந்து பாருங்க சார், இது ஃபுல்லா ரீசஸ் இதெல்லாம். ஏன்னா இந்த டோர் வந்து பாத்ரூம் டோர் இது. ஏன்னா இதுக்கும் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த பிரசிடென்ட் நம்ம வள்ளல் முன்சாமி சார் அவர் இருந்தப்போ வந்து அவரே கூட்டிட்டு வந்தோம். கூட்டு வந்து அவரே வச்சாரு, என்னத்துக்கு இந்த பக்கம் பூட்டு போட்டுக்கிறீங்க, ஓப்பன்ல விடுங்காங்க, வரணும் போனுட்டுனாங்க. அவர் சொல்லி கூட கேட்கல இதாங்க. ஏன்னா என்னது இந்த மாதிரி வந்து யூரினிங் வந்து கோளாறு எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா இருக்குது. இது இங்க என்னன்னாக்கா பப்ளிக் எல்லாம் வராங்க. ஏன்னா சில்லறை அவங்க கிட்ட வந்து காசு 1 ரூபாய் 2 ரூபாய் சில்லறை இல்லைன்ட்டுன்னு சன்சன் அங்கங்க அடிச்சுட்டு போறாங்க. இந்த பக்கம் உக்காந்து நின்று வியாபாரம் பண்றதுக்கு ஆகுறதில்ல. இங்க சம்பாதிக்கிறது 50 100 சம்பாதிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் செலவு வந்து இன்வெஸ்ட் ஆயிட்டு 500 1000 கணக்கில் செலவு ஆகுது. இது எம்எல்ஏக்கும் நம்ம தொகுதி எம்எல்ஏ மேடமுக்கும் முனிசிபாலிட்டி கமிஷனரும் இது ஒரு மனுஷன் வச்சு இது 2 ரூபாய் வந்து ஃப்ரீ, இது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணாங்கனாக்கா ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு. ஏன்னாக்கா சம்பாதிக்கிறது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுக்குறதா இருக்குது. நம்ம நீங்களே பாருங்க எப்படி இருக்குதுன்னாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் சுத்தமா இருக்குது இது. ஆனா வெறும் ரீசர்ச் தாங்க. இதான் சொல்றேன், 1000 கணக்கில் இதை வந்து குப்பை எல்லாம் வாரி கடைக்கார இவங்களே வந்து செலவு பண்ணி இவங்களே வாரி வச்சுக்குது. முனிசிபாலிட்டிக்கார இந்த பக்கம் வருது இல்லை இதாங்க. இது கமிஷனருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தருனாங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு தருனாங்க. மார்க்கெட் மேஸ்திரி கூட இந்த பக்கம் வரமாட்டாரு. இந்த சந்துன்றது இந்த பக்கம் கீழான்னு தெரியல. இது பாரு எங்களுக்கு ஆபீஸ், இது பூட்டை போட்டுக்கிறோம். நீங்களே பாருங்களேன், போர்டு எங்கேயோ வச்சு பூட்டை போட்டுக்கிறோம். ஏன்னாக்கா கஷ்டப்பட்டு வந்து இது உள்ள உக்காரத்துக்கு ஆகுமா? நீங்களே பாருங்க. ரொம்ப சம்பாதிக்கிறது 300 400. வீட்டை போய் பாக்குறதா, ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறதா, வந்து வேலை செஞ்சு ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் காசு கொடுத்துட்டு போயணும். அந்த மாதிரி இருக்குதாங்க. ஒரு யூனியன் வச்சுன்னு சாட்சி வச்சுக்கிறோம். நாங்கள் பூட்டை போட்டுக்கிறோம் பாரு. நாங்களாங்க எப்படி வந்து இங்க உக்காந்துனாங்க ஒரு நாஸ்டா பண்ணுவோம், மத்தியானம் சாப்பாடு வந்தா சாப்பிடுவோம். எப்படி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆவாங்க. தயவுசெய்து இது நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு தரணும் அந்த அம்மாவுக்கு. ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இது சொன்னாதான் அவங்களுக்கும் தெரியாங்க. ஆனா முனிசிபாலிட்டிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஆனா இவங்க பண்ணுகிற வேலை பார்த்தா இப்படியாங்க. கிளீனிங்கே இல்லை இந்த பக்கம், யாரும் வருதில்ல. யாரும் ஒரே ஒருத்தர் கூட இங்க யாரும் வருதில்லாங்க. தயவுசெய்து இது கமிஷனரு தொகுதி எம்எல்ஏ இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த 2 ரூபான்றது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ரீயா இது ஓப்பன் வேணாம், இந்த பக்கம் ஓப்பன் பண்ணாக்கா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நேரம் உள்ள போயிட்டு ரீசர்ச் போயிட்டு டைப் போயிட்டு போவாங்க. இது மூடி வச்சுக்கிறதுனால வந்து இந்த சந்தி இந்த மாதிரி பப்ளிக்கு ஜனங்கள் எல்லாம் நேரம் வந்து இங்கேயே அடிச்சுட்டு போறாங்க. கேட்டா சில்லறையில என்கிட்ட 2 ரூபாய் காசு கேட்கறாங்க, சில்லறையிலன்ட்டு அடிச்சுட்டு போறாங்க. வர போறோம் கேட்டாலும் நம்ம கத்தினுக்கிறதுக்கு சண்டை போறதுக்கு ஆகுதாங்க. சில நல்லா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, சரிப்பா சாரிப்பான்னு போறாங்க. அவங்க குஷ்டம் வராங்க, அசிங்கமா அதெல்லாம் பேசுறான். சும்மா என்னத்துக்கு நம்ம பசாத ஆயிடுறாங்க. இதை நம்ம யார்கிட்ட சொல்லணும்? முனிசிபாலிட்டிக்கு ஒரு எம்எல்ஏ மேடம் சொல்லணும், அவங்களுக்கு தரட்டும் இந்த மாதிரி இருக்குதுன்னு. இதுக்கு என்ன முடிவு பண்ணி அவங்க சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப தயவுசெய்து நாங்கள் மார்க்கெட் மூலியமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். யூரின் பண்ணி எல்லாம் லீக் ஆயிடுச்சுங்க.
எல்லாம் அந்த 1 ரூபாய் வாங்குறத விட்டு யாரும் உள்ள வர மாட்டாங்க. அந்த 1 ரூபாய் கம்மி பண்ணா மார்க்கெட்டு நல்லா இருக்கும். யாரும் எங்கேயுமே ஒண்ணுக்கு போக மாட்டாங்க. எல்லா ஊர்லயும் ஒண்ணு போட்டு ஃப்ரீயா இருக்குது. இந்த ஊர்ல காசு கேட்கறத விட்டு யாருமே உள்ள போகாத வெளியே போறாங்க. அது யூரின் வண்டி ஃப்ரீ பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்.